திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டையில் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அதாவது 13 திமுக மாவட்டங்கள் 39 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 1,50,000 பேர் வரையில் பங்கேற்பதற்கான இந்த மாநாடு ஏற்பாடுகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்தது. தற்போது இன்று மாலை மாநாடு நடைபெறுவதையொட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. 4000 பேருந்துகள் மூலமாக 150 ஏக்கர் இடத்துல இந்த மாநாடானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அமர்வதற்கு தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாநாடு திடல் முழுவதும் திமுக ஆட்சியில் மகளிர் நலனை முன்னிறுத்தி செய்த சாதனை நலத்திட்டங்களை விளக்கும் பதாகைகளும் மற்றும் விளக்குகளும் வைக்கப்பட்டிருக்கு. மற்றும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தாய்மார்களுக்கு பாலூட்டும் முறை தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. மாநாட்டில் கலந்து கொள்வது அனைவருக்கும் மதியம் மற்றும் இரவு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 350 மொபைல் கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி மருத்துவ வசதிக்காக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மினி கிளினிக் மற்றும் தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை இந்த மாநாட்டில் செஞ்சிருக்காங்க. நடந்து முடிந்த 4.5 ஆண்டு இந்த திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் பெண்களுக்கு எடுக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தான விளக்கங்கள் இந்த மாநாட்டில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விவரங்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.